கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான அற்புதமான ஒரு வார்த்தை சங்கீதம் 37:5. உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்கள், அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்க, அவர் வாக்கிய பண்ணுவார். அன்பானதுல முதல்ல உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ரெண்டாவது அவர் தருவார் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் இருக்கணும். புரியுதுங்களா? அவரே எல்லா காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு சும்மா இருக்காதீங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க, அவர் மேலே விசுவாசம் இருங்க, கண்டிப்பாக உங்கள் காரியம் நடக்கும். அதாவது உங்கள் வழி நிறையா இருக்கும். குடும்பத்தில் கடன் அடைக்க முடியல, அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பிள்ளைகளுடைய காரியத்தை சரியாக செய்ய முடியல, அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பிள்ளையுடைய எதிர்காலத்தை உங்களால் சரி பண்ண முடியாது, அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லை, அதை உங்களால் செய்ய முடியாது, அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்கள் உடம்பில் பலவீனம் இருக்கிறது, சுகத்தின் வல்லமை உங்களுக்கு வேண்டும், ஆயுசு நாட்கள் உங்களுக்கு வேண்டும், இதை உங்களால் செய்ய முடியாது, அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏசப்பாட்ட ஒப்படைச்சிட்டு அவர் செய்வார், அவர் தருவார், கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு திடம் மனது, அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு உறுதி, அப்படிங்கிற விசுவாசத்திலேயே நீங்கள் இருந்துக்கிட்டு இருங்க. காரியங்களை அவர் வாக்கிய பண்ணுவார். அவர் காரியங்களை வாக்கிய பண்ணுவதுக்கு நீங்கள் உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வச்சுட்டு அவர் மேல் நம்பிக்கையாரு, காரியத்தை வாக்கிய பண்ணு அப்படிங்கிறார். அதனால் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த தேவைகள் இருக்குது, உங்கள் குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குது, எல்லாவற்றையும் அப்பாட்ட ஒப்படைச்சிருங்க. அப்பாட்ட ஒப்படைக்கும் போது ஏசப்பா எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வார். நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்காமல் எந்த காரியத்தையும் நீங்களே செய்யாதீங்க. உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்படைங்க, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே, அவருக்கு தெரியும் எல்லாமே. எதை சரி பண்ணணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். உன்னை நவி என்னை வரல, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்தை உன்னை குறித்து நினைத்திருக்கிறேன் அவர் சொல்கிறார். அதனால் இந்த நாளிலே அவர் பெரிய காரியம் செய்வார். விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அவர்கிட்ட உங்கள் பிரச்சனை ஒப்படைங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வைங்க, கலங்கி தவிக்காதீங்க. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக வழக்காடுகிறவர், நமக்கு அதிசயம் செய்கிறவர். அதிசயத்தை இன்றைக்கி செய்வார். அவர்கிட்ட ஒப்படைங்க. என்ன பிரச்சனையும் ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். எத்தனை லட்சம் கடை இருக்குது, ஒப்படைங்க, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கரம் பிடித்தவரே, கைவிடாத கண்மலையே, கைவிடாத மீட்பரே, கைவிடாத இரட்சகரே, வெற்றி வேந்தனே, இரக்கத்தின் தேவனே, கரம் பிடித்தவரே, இல்லாதது இருக்கிறது போல அழைக்கிறவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி, உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கும்படி, உங்களுடைய பிள்ளைகள் செழித்திருக்கும்படி, உங்களுடைய பிள்ளைகள் பெருகும்படி மேலான காரியங்களை செய்யுங்க. இதுவரை நடத்தின எபினேசர் இன்னும் நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பாதுகாப்பு, தேவ பலன், தேவ கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் உங்கள் இடத்துல ஒப்படைக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தேவைகளை சந்திங்க. தகப்பனே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.